லேவியர் அதிகாரம் 5. பாவ கழுவாய்க்கான காணிக்கைகள். ஆணையிடுபவருடைய குரலை கேட்டு சாட்சியாக வந்தவன் தான் கண்டதையோ அறிந்ததையோ தெரிவிக்காமல் இருந்தால் அப்பாவத்திற்கு அவன் பொறுப்பாவான். ஒருவர் தீட்டான எதையும், அதாவது செத்து தீட்டான காட்டு விலங்கையோ, செத்து தீட்டான கால்நடையையோ, செத்து தீட்டான ஊர்வனவற்றையோ தெரியாமல் தொட்டுவிட்டாலும் அவர் தீட்டுப்பட்டவரே, அவர் குற்றவாளி ஆவார். மேலும் எத்தகைய தூய்மை கேட்டினாவது தீட்டுப்பட்ட ஒரு மனிதரை இன்னொருவர் அறியாமலே தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டாலும் அவரும் குற்றவாளியே. தீமை செய்வதற்கோ நன்மை செய்வதற்கோ எக்காரியத்திலும் ஒருவர் சிந்திக்காமல் வாய்விட்டு ஆணையிட்ட பின்னர் தாம் அறியாமல் பதற்றத்தில் ஆணையிட்டு விட்டதாக அவர் உணர்ந்தால் இக்காரியத்திலும் அவர் குற்றவாளியே. மேற்குறிப்பிட்டவற்றில் அவர் தவறிழைத்தவராக காணப்படும்போது தாம் இழைத்த குற்றத்தை அறிக்கையிட்டு பாவம் போக்கும் பலி பொருளை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும். ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்த ஒரு பெண் ஆட்டையோ, செம்மறியாட்டு குட்டியையோ, வெள்ளாட்டு குட்டியையோ பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும். அவருக்காகவும் அவரது பாவம் நீங்குவதற்காகவும் குரு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அவர் தம் குற்றபலியை அகற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வர இயலாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை குருவிடம் கொண்டு வர வேண்டும். ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றொன்றை எரிபலியாகவும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். குரு முதலில் பாவம் போக்கும் பலிக்கு உரியதை எடுத்து அதன் கழுத்தை திருகி தலையை துண்டிக்காமல் வைக்க வேண்டும். பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீட ஓரங்களை சுற்றிலும் தெளித்து எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் வடிய விட வேண்டும். இது பாவம் போக்கும் பலியாகும். இரண்டாவதை ஒழுங்குமுறைப்படி அவர் எரிபலிக்கென செலுத்த வேண்டும். அவர் செய்த பாவம் நீங்க குரு பாவக்கழுவையாக இப்படி நிறைவேற்றுவார். அவரும் மன்னிப்பு பெறுவார். 2 காட்டுப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை கொண்டு வர இயலாதிருந்தால் குற்றவாளி தாம் செய்த குற்றத்தின் பொருட்டு தாம் படைக்கும் காணிக்கைக்கென 20 படி அளவுள்ள மரக்கால் மிருதுவான மாவில் 10 1 பங்கை கொண்டு வருவாராக. அதன் மேல் எண்ணெயோ சாம்பிராணியோ இடலாகாது. ஏனெனில் அது பாவம் போக்கும் பலி. அது குருவிடம் கொண்டு வரப்பட வேண்டும். குரு நினைவு பங்காக அதில் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து ஆண்டவரின் நெருப்பு பலிகளோடு பலிபீடத்தின் மேல் எரிக்க வேண்டும். இது பாவம் போக்கும் பலியாகும். இவ்வாறு குரு இத்தகைய பாவங்களில் ஒன்றை செய்தவருக்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவாராக. அப்போது அவர் மன்னிப்பு பெறுவார். எஞ்சியது உணவு படையலை போல குருவை சேரும். பதிலாக செலுத்த வேண்டிய காணிக்கைகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: ஒருவர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவற்றில் ஒழுங்கை மீறி அறியாமல் தவறிழைத்தால் அக்குற்றத்திற்காக அவர் பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு தம் குற்றபலி நீக்கும் பலியாக கொண்டு வருவாராக. அது திருத்தல செக்கேல் கணக்குக்கேற்ப மதிப்புடையதாய் இருக்க வேண்டும். அர்ப்பணித்தவற்றில் தவறிழைத்தால் ஈட்டுத்தொகையோடு 5 1 பங்கு மிகுதியாக கொடுக்க வேண்டும். அதை குருவிடமே கொடுக்க வேண்டும். குரு பாவ கழுவாய்க்காக குற்றம் போக்கும் பலியான ஆட்டுக்கடாயை அவருக்காக பலியிட வேண்டும். அப்பொழுது அவர் மன்னிப்பு பெறுவார். ஆண்டவரின் கட்டளைகளின்படி செய்யக்கூடாதென்று விலக்கப்பட்ட ஒன்றை ஒருவர் செய்து பாவத்திற்கு உள்ளானால் அவர் அறியாமல் செய்தாலும் கூட அவர் குற்றவாளியே. அத்தீச்செயலுக்கு அவரே பொறுப்பாவார். அவருடைய தீச்செயலின் தன்மைக்கு ஏற்றபடி பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்து அதை குற்றபலி நீக்கும் பலியாக குருவிடம் கொண்டு வருவார். அவர் அறியாமல் செய்த பிழைக்காக குரு அவருக்காக மன்னிப்பு வேண்டுவார். அவரும் மன்னிப்பு பெறுவார். அது குற்றபலி நீக்கும் பலியாகும். ஏனெனில் அவர் ஆண்டவருக்கு எதிராகவே
குற்றம் செய்துள்ளார். லேவியர் அதிகாரம் 6. ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது. தம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த அல்லது பணயமாய் வைக்கப்பட்டிருந்த பொருளை ஒருவர் தம் இனத்தாரிடமிருந்து ஏமாற்றி எடுத்து கொண்டோ அவரிடமிருந்து ஒரு பொருளை திருடி கொண்டோ தம் இனத்தாரை ஒடுக்கி பறித்து கொண்டோ காணாமற் போனதை கண்டெடுத்தும் அதை மறுத்து பொய் ஆணையிட்டோ இவற்றை போன்ற வேறு ஏதாவது பாவத்திற்கு உட்பட்டோ ஆண்டவருக்கு துரோகம் செய்தால் அவர் பாவத்திற்கு உட்பட்டு குற்றபலிக்கு ஆளாவார். அவர் தாம் திருடி கொண்டதையோ ஒடுக்கி பறித்து கொண்டதையோ தம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்த பொருளையோ காணாமற் போய் தாம் கண்டெடுத்ததையோ பொய் ஆணையிட்டு பெற்று கொண்டதையோ இவை போன்ற அனைத்தையும் முழுமையாக திருப்பிக் கொடுக்க வேண்டும். அன்றியும் அதன் 1/5 சேர்த்து குற்றபலி நீக்கும் பலி நாளில் உரியவருக்கு கொடுக்க வேண்டும். மேலும் குற்றத்தை போக்கும் பலியாக குற்றத்தின் தன்மைக்கும் அளவிற்கும் ஏற்றபடி பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கொண்டு வர வேண்டும். அதை குரு குற்றம் நீக்கும் பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்பார். இவ்வாறு குரு ஆண்டவருக்கு முன்பாக கரை நீக்கம் செய்வார். அந்த ஆள் செய்த குற்றம் எல்லாம் மன்னிக்க பெறும். எரிபலிகள். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது. ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது. எரிபலி பற்றிய சட்டம் பின்வருமாறு. இரவு முழுவதும் காலை வரையும் பலிபீடத்தின் நெருப்பின் மேல் எரிபலி இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். குரு தம் 40 அங்கியை அணிந்து தம் 40 உள்ளாடையை இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும். பலிபீடத்தின் மேல் நெருப்பில் எரித்த எரிபலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்திற்கருகே கொட்ட வேண்டும். பின்னர் தம் உடைகளை மாற்றி வேறு ஆடைகள் அணிந்து கொண்டு அந்த சாம்பலை பாளையத்திற்கு வெளியே தூய்மையான இடத்தில் கொண்டு போய் கொட்ட வேண்டும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற நெருப்போ அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். காலைதோறும் குரு அது எரியும்படி விறகு கட்டைகளை இட்டு எரிபலியை வைத்து அவற்றின் மீது நல்லுறவு பலிகளின் கொழுப்பை இட்டு எரிக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் நெருப்பு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அணைந்து விடலாகாது. தானிய படையல்கள். உணவு படையல்கள் பற்றிய சட்டம் இதுவே. ஆண்டவரின் திருமுன் அதை பலிபீடத்திற்கு எதிரே ஆரோனின் புதல்வர் படைக்க வேண்டும். அவர்கள் எண்ணெய் வார்த்த உணவு படையலின் மிருதுவான மாவில் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து சாம்பிராணியோடு நினைவு படையலாக பலிபீடத்தின் மேல் எரிப்பார்கள். அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நினைவு பலியாகும். எஞ்சியதை ஆரோனும் அவன் புதல்வரும் உண்பர். அதை புளிப்பற்றதாக தூய தலத்தில் உண்பர். சந்திப்பு கூடாரத்தின் முற்றத்தில் அதை உண்பர். அதை புளிக்க வைக்காமல் சுட வேண்டும். ஆண்டவராக எனக்கு செலுத்தும் நெருப்பு பலிகளில் அதை நான் அவர்களுக்கும் பங்காக கொடுத்துள்ளேன். அது பாவம் போக்கும் பலி போலவும் குற்றபலி நீக்கும் பலி போலவும் மிக தூயது ஆகும். ஆரோனின் பிள்ளைகளில் ஆண்கள் மட்டுமே அதை உண்ண வேண்டும். இது தலைமுறை தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாய் விளங்கும். ஆண்டவருக்கு செலுத்தும் நெருப்பு பலிகளில் எதையும் தொடுகிறவன் தூயவனாய் இருப்பான். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது. ஆரோனும் அவன் புதல்வரும் அருள் பொழிவு பெறுகின்ற நாளில் அவனும் அவன் புதல்வரும் ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டிய படையல் இதுவே. 20 படி அளவுள்ள மரக்கால் மிருதுவான மாவில் 10 1 பங்கை எடுத்து காலையில் பாதியும் மாலையில் பாதியுமாக எந்நாளும் உணவு படையலாக அளிக்க வேண்டும். தட்டையான சட்டியில் எண்ணெய் விட்டு அதை சுட வேண்டும். சுட்ட பின்னர் அதை எடுத்து 10 துண்டுகளாக்கி ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க உணவு படையலாக அளிக்க வேண்டும். அவன் புதல்வரில் அவனுக்கு பின் அருள் பொழிவு பெறும் குரு என்றென்றும் மாறாத நியமமாக இதை படைக்க வேண்டும். இது ஆண்டவருக்காக முழுவதும் எரிக்கப்படும். குரு தனக்கென செலுத்தும் உணவு படையில் முழுவதும் எரிக்கப்பட வேண்டும். அதை உண்ணலாகாது. குற்ற நீக்க காணிக்கைகள். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது.
நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல்ல வேண்டியது. பாவம் போக்கும் பலி பற்றிய சட்டம் இதுவே. எரிபலிக்குரியதும் பாவம் போக்கும் பலிக்குரியதும் பலியாக்கப்படுகின்ற இடத்திலேயே ஆண்டவர் திருமுன் அடிக்கப்பட வேண்டும். அது மிக தூயது. பாவம் போக்குவதற்கென அதை படைக்கும் குரு அதை உண்பார். சந்திப்பு கூடாரத்தின் முற்றமாகிய தூய தலத்தில் அது உண்ணப்பட வேண்டும். அந்த இறைச்சியில் படுகிற எதுவுமே தூய்மையானதே. அதன் இரத்தம் ஒரு துணியில் தெரித்தால் இரத்தம் தெரித்த துணியை தூய தலத்தில் துவைக்க வேண்டும். அதை வேக வைத்த மட்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். வெண்கல பானையில் வேக வைத்தால் அதை தேய்த்து தண்ணீரால் நன்கு கழுவ வேண்டும். குருக்களின் குடும்பத்து ஆண்கள் யாவரும் அதை உண்ணலாம். அது மிக தூயது. தூயகத்தில் கரை நீக்கம் செய்யும்படி சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வரப்பட்ட இரத்தத்திற்குரிய பாவம் போக்கும் பலி உண்ணப்படலாகாது. அது நெருப்பில் எரிக்கப்பட வேண்டும். லேவியர் அதிகாரம் 8. குற்றபலி நீக்கும் பலி பற்றிய கட்டளையாவது. அது மிக தூயது. எரிபலிக்கான விலங்கு அடிக்கப்படும் இடத்திலேயே குற்றபலி நீக்கும் பலிக்கான விலங்கும் அடிக்கப்பட வேண்டும். அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க வேண்டும். அதன் கொழுப்பு முழுவதையும், அதன் கொழுப்பு நிறைந்த வாலையும், குடல்களை மூடிய கொழுப்பையும், இரு சிறுநீரகங்களையும், அவற்றின் மேல் விலாவை அடுத்திருக்கும் கொழுப்பையும், சிறுநீரகங்களோடு கல்லீரலின் மேல் இருக்கிற சவ்வையும் எடுத்து அவற்றை குரு பலிபீடத்தின் மேல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி ஆக்க வேண்டும். அது குற்றபலி நீக்கும் பலி. குருக்களின் குடும்பத்து ஆண்கள் யாவரும் அதை உண்பார்கள். அதை தூய தலத்தில் உண்ண வேண்டும். அது மிக தூயது. பாவம் போக்கும் பலியை போன்றதே குற்றபலி நீக்கும் பலியும் ஆகும். அவற்றிற்குரிய சட்டம் ஒன்றே. அது கரை நீக்கம் செய்யும் குருவுக்கே உரியது. ஒருவர் செலுத்தும் எரிபலியின் தோல் அப்பலியை செலுத்தும் குருவுக்கே உரியது. அடுப்பில் சுட்டதும் பொரிக்கும் சட்டியிலும் தட்டையான சட்டியிலும் தயாரித்ததுமான உணவு படையல்கள் அனைத்தும் அதை செலுத்துகிற குருவுக்கே உரியவை. எண்ணெயில் பிசைந்ததும் பிசையாததுமான உணவு படையல் அனைத்தும் ஆரோனின் புதல்வர் யாவருக்கும் சரி பங்காய் சேரும். நல்லுறவு காணிக்கைகள். ஆண்டவருக்கு ஒருவர் செலுத்தும் நல்லுறவு பலி பற்றிய சட்டம் இதுவே. அவர் அதை நன்றி கடனாக செலுத்தினால் எண்ணெயில் தோய்த்த புளிப்பற்ற நெய் அப்பங்கள், எண்ணெய் பூசிய புளிப்பற்ற அடைகள், மெல்லிய மாவினால் எண்ணெயில் நன்கு பிசைந்து செய்த நெய் அப்பங்கள் ஆகியவற்றை நன்றி பலியோடு கொண்டு வர வேண்டும். புளித்த மாவினால் செய்த நெய் அப்பங்களை நன்றி கடனாக செலுத்தும் நல்லுறவு பலியோடு தமது நேர்ச்சையாக அவர் கொண்டு வருவார். ஒவ்வொரு காணிக்கையிலும் ஒன்றை எடுத்து ஆண்டவருக்குரிய பங்காக படைக்க வேண்டும். இப்பொருட்கள் நல்லுறவு பலியின் இரத்தத்தை தெளிக்கும் குருவுக்கே உரியவை. நன்றி கடனாக செலுத்தும் நல்லுறவு பலியின் இறைச்சி படைக்கப்பட நாளில் உண்ணப்பட வேண்டும். விடியுமட்டும் அதில் எதையும் மீதி வைக்கலாகாது. அவர் செலுத்தும் நேர்ச்சை பலி ஒரு பொருத்தனையாகவோ தன்னார்வ பலியாகவோ இருந்தால் அதை படைக்கும் நாளிலும் அதில் எஞ்சியதை மறுநாளிலும் உண்ணலாம். பலி இறைச்சியில் எஞ்சியிருப்பதையெல்லாம் 3ஆம் நாளில் நெருப்பால் எரிக்கப்பட வேண்டும். நல்லுறவு பலி இறைச்சியில் எஞ்சியதை 3ஆம் நாளில் உண்பது உகந்ததன்று. அதை செலுத்தினவருக்கும் அது பயன் அளிக்காது. அது அருவருப்பானது. அதை உண்பவர் குற்றவாளி ஆவார். தீட்டான எந்த பொருளிலாவது அந்த இறைச்சி பட நேர்ந்தால் அதை உண்ணலாகாது. அதை நெருப்பில் எரிக்க வேண்டும். மற்ற இறைச்சியையோ தூய்மையாய் இருக்கிறவர் எவரும் உண்ணலாம். தீட்டுப்பட்ட ஒருவர் ஆண்டவரின் நல்லுறவு பலியின் இறைச்சியை உண்பாராகில் அவர் தம் இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர் ஆவார். தீட்டான எதையும், அதாவது மனிதரின் தீட்டையோ தீட்டான கால்நடையையோ தீட்டான ஊர்வனவற்றையோ ஒருவர்
தீண்டியவராக இருந்து ஆண்டவருக்கு படைக்கும் நல்லுறவு பலி இறைச்சியை உண்டால் அவர் தம் இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர் ஆவார். ஆண்டவர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியதாவது, ஆடு, மாடு, வெள்ளாடு ஆகியவற்றின் கொழுப்பை நீங்கள் உண்ணலாகாது. தானாய் செத்ததின் கொழுப்பையும் பீரிட்டதன் கொழுப்பையும் வேறு செயல்களுக்கு பயன்படுத்தலாமே அன்றி நீங்கள் அதை ஒருபோதும் உண்ணலாகாது. ஏனெனில் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக படைக்கும் கால்நடையின் கொழுப்பை உண்கிற எவரும் தம் இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர் ஆவார். உங்கள் குடியிருப்புகள் எங்கும் பறவையின் இரத்தத்தையோ கால்நடைகளின் இரத்தத்தையோ வேறு எந்த இரத்தத்தையுமோ உண்ணலாகாது. இரத்தத்தை உண்ணும் எவரும் தம் இனத்தாரிலிருந்து விலக்கப்பட்டவர் ஆவார் என்றுரைத்தார். ஆண்டவர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியதாவது, ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்துபவர் தாம் செலுத்தும் நல்லுறவு பலியிலிருந்து ஆண்டவருக்குரிய நேர்ச்சையை கொண்டு வர வேண்டும். ஆண்டவருக்குரிய நெருப்பு பலியை அவரே கொண்டு வர வேண்டும். நெஞ்சு கரியையும் அதனோடு அதன் மேலுள்ள கொழுப்பையும் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக கொண்டு வர வேண்டும். குரு அந்த கொழுப்பை பலிபீடத்தில் எரிப்பார். நெஞ்சு கரியோ ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியதாகும். நல்லுறவு பலிகளில் வலது பின்னந்தொடையை குருவின் பங்காக கொடுக்க வேண்டும். ஆரோனின் புதல்வருள் நல்லுறவு பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பங்காக சேரும். நல்லுறவு பலிகளில் ஆரத்தி பலியாகிய நெஞ்சு கரியையும் ஒப்பு கொடுக்கப்படுகிற முன்னந்தொடையையும் நான் இஸ்ரேல் மக்களிடமிருந்து எடுத்து குருவாகிய ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் கொடுத்துள்ளேன். இது இஸ்ரேல் மக்களிடமிருந்து அவர்கள் என்றென்றும் பெரும் பங்காகும் என்றுரைத்தார். ஆரோனும் அவர் புதல்வரும் ஆண்டவருக்குரிய குருக்களாகும்படி அழைத்து வரப்பட்ட நாளிலிருந்து இது ஆண்டவரின் நெருப்பு பலியிலிருந்து அவர்களுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட பங்காகும். ஆண்டவர் ஆரோனின் புதல்வர்களுக்கு தாம் அருள்பொழிவு செய்த நாளில் இஸ்ரேல் மக்கள் இவ்வாறு தலைமுறை தோறும் அவர்களுக்கு மாறாத பங்காக கொடுக்க கட்டளையிட்டார். எரிபலி, உணவு படையல், பாவம் போக்கும் பலி, குற்றபலி நீக்கும் பலி, திருநிலைப்படுத்தும் பலி, நல்லுறவு பலி ஆகிய பலிகளை பற்றிய சட்டம் இதுவே. தமக்கு செலுத்த வேண்டிய நேர்ச்சைகளை பற்றி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு பாலை நிலத்தில் சீனாய் மலையில் மோசே வழியாக கட்டளையிட்ட நாளில் கொடுத்த கட்டளைகள் இவையே. லேவியர் அதிகாரம் 8. ஆரோன் அவரது மகன்கள் ஆகியோரின் திருநிலைப்பாடு. ஆண்டவர் மோசேயிடம், நீ ஆரோனையும் அவனுடன் அவன் புதல்வரையும் வரவழைத்து உடைகளையும் திருப்பொழிவு எண்ணெயையும் பாவம் போக்கும் பலிக்காக ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கிடாய்களையும் அவற்றோடு ஒரு கூடையில் புளிப்பற்ற அப்பங்களையும் கொண்டு வர செய். மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் முன் கூடி வர செய் என்றார். மோசே தமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தார். சந்திப்பு கூடார நுழைவாயில் முன் கூட்டமைப்பு குழுமிய போது மோசே கூட்டமைப்பிடம், இக்காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் என்று கூறினார். அதன்படி அவர் ஆரோனையும் அவருடைய புதல்வரையும் வரவழைத்து தண்ணீரில் குளிக்கச் செய்தார். உள்ளங்கியை உடுக்கச் செய்து இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை அணிவித்து ஏபோதை அவர் மேல் போட்டு ஏபோதின் கைவண்ண பட்டையை அவருக்கு கட்டி மார்பு பட்டையை அவருக்கு அணிவித்து அதில் ஊரிம் தும்மிம் ஆகியவற்றை வைத்து தலையில் பாகை அணிவித்து பாகையின் மேல் முன்பக்கம் புனித பொன்முடியான பொற்பட்டத்தை கட்டினார். பின்னர் மோசே திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திரு உறைவிடத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் திருப்பொழிவு செய்து புனிதப்படுத்தினார். திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 முறை தெளித்து பலிபீடத்தையும் அதன் அனைத்து கருவிகளையும் நீர் தொட்டியையும் அதன் தாங்கியையும் புனிதப்படுத்தும்படி
திருப்பொழிவு செய்து ஆரோனின் தலையின் மேல் திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் வார்த்து அவரை திருநிலைப்படுத்தும்படி அவருக்கு அருள்பொழிவு செய்தார். ஆண்டவரது ஆணைப்படி மோசே ஆரோனின் புதல்வரை வரவழைத்து அவர்களுக்கு கோடிட்ட உள்ளாடைகளை உடுத்துவித்து இடைக்கச்சைகளை கட்டி தலையில் பாகை அணிவித்தார். பின்னர் பாவம் போக்கும் பலிக்கான காளையை அவர் கொண்டு வந்தார். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் புதல்வரும் தங்கள் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்ட பின் மோசே அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலில் எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளை சுற்றிலும் பூசினார். பலிபீடத்திற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றினார். கரை நீக்க பலி செய்வதற்காக அதை புனிதப்படுத்தினார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த சவ்வையும் இரு சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்பையும் பலிபீடத்தில் மோசே எரித்தார். காளையின் தோலையும் இறைச்சியையும் சாணத்தையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிலிட்டு கொளுத்தினார். பின்னர் அவர் எரிபலிக்கான ஆட்டுக்கடாயை கொண்டு வந்தார். அதன் தலை மீது ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். ஆட்டுக்கிடாய் துண்டிக்கப்பட்டது. மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் எரித்து குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவிய பின்னர் ஆட்டுக்கிடாய் முழுவதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் எரிபலியாக எரித்தார். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். பின்னர் அவர் திருநிலைப்பாட்டுக்குரிய அடுத்த ஆட்டுக்கிடாயை கொண்டு வந்தார். அதன் தலை மீது ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளை வைத்தனர். அது வெட்டப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் சிறிது எடுத்து ஆரோனின் வலக்காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் பூசினார். பின்னர் அவர் ஆரோனின் புதல்வரையும் அழைத்து அவர்களுடைய வலக்காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் சிறிது இரத்தத்தை பூசினார். எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். கொழுப்பையும் கொழுப்பு வாளையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த சவ்வையும் இரு சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்தார். ஆண்டவர் திருமுன் வைத்திருக்கும் புளிப்பற்ற அப்பக்கூடையிலுள்ள புளிப்பற்ற நெய்யப்பம் ஒன்றும் எண்ணெயில் தோய்த்த அப்பம் ஒன்றும் அடை ஒன்றும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் வலது முன்னந்தொடையின் மேலும் வைத்தார். அவற்றையெல்லாம் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவர் புதல்வருடைய உள்ளம் கைகளிலும் வைத்து ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் ஒப்புக்கொடுத்து அவற்றை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருந்த எரிபலியோடு எரித்தார். இது திருநிலைப்பாட்டு பலி. இதுவே ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். பின்னர் மோசே நெஞ்சுக்கரியை எடுத்து அதை ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக ஒப்புக்கொடுத்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறு திருநிலைப்பாட்டுக்கான ஆட்டுக்கிடாயில் அது மோசேயின் பங்காயிற்று. மோசே திருப்பொழிவு எண்ணெயிலும் பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் சிறிது எடுத்து ஆரோன் மேலும் அவர்தம் உடைகள் மேலும் ஆரோனின் புதல்வர் மேலும் அவர்கள் உடைகள் மேலும் தெளித்தார். இவ்வாறு ஆரோனையும் அவர் உடைகளையும் அவர் புதல்வரையும் அவர் உடைகளையும் புனிதப்படுத்தினார். பின்னர் மோசே ஆரோனையும் அவர் புதல்வரையும் நோக்கி, நான் கட்டளையிட்டவாறு அந்த இறைச்சியை சந்திப்பு கூடார நுழைவாயில் முன்பாக சமைத்து அத்துடன் திருநிலைப்பாட்டு காணிக்கை கூடையில் இருக்கும் அப்பத்தையும் உண்பீர்கள். இறைச்சியிலும் அப்பத்திலும் எஞ்சியிருப்பதை நெருப்பிலிட்டு கொளுத்தி விடுங்கள். திருநிலைப்பாட்டு நாள்கள் முடியும் வரை 7 நாள்கள் சந்திப்பு கூடார நுழைவாயிலை விட்டு நீங்காதீர்கள். 7 நாள்கள் நீங்கள் புனிதப்படுத்தப்படுவீர்கள். இன்று செய்யப்பட்டது உங்கள் கரையை நீக்குவதற்காக ஆண்டவர் கட்டளையிட்டதாகும். நீங்கள் சாகாதபடி 7 நாள்கள் இரவும் பகலும்
சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவருக்காக காவல் காப்பீர்கள். இதுவே நான் பெற்ற கட்டளை என்றார். மோசேயின் மூலமாக ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் ஆரோனும் அவர் புதல்வரும் நிறைவேற்றினர்.